அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஸ்பைசஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹெல்தியான சிம்பிளான பால் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் ஒரு 4 பீஸ் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. நைட் ஃபுல்லாக இல்லைன்னாலும் 8 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு 4 டீஸ்பூன் சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு 5லேருந்து 10 நிமிஷம் அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போது பால் சர்பத் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாலில் ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணி அதை பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாலில் ஆட விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பால் பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதேமாரி அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா மேலேயும் ஆட விழாது, கீழேயும் அடி பிடிக்காது. இப்போ பாயில் ஆகிட்டுருக்க பாலில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூட வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க. இப்போ கொஞ்சோண்டு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டு பாலை நல்லா கொதிக்க விடுங்க. பால் நம்மளுக்கு திக்காகணும், அப்போ தான் ஷர்பத் நல்லாயிருக்கும். இப்போ பால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சிடுச்சு. பாலோட திக்னஸை கொஞ்சம் கூட்டுறதுக்கு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக ஆறின பால், சூடான பால் இல்லை ஆறின பால் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்கங்க. இது கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது பாலில் ஆட் பண்ணிப்போம். கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணதும் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காக தெரியுது. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கேஷ்யூ நட் அண்ட் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். பிஸ்தா பைன் நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதையும் ஆட் பண்ணலாம், இன்னும் நல்லாயிருக்கும். பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ்லேருந்து எடுத்து ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. கூல் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் பிசின் நல்லா ஊறி வந்திருக்குது. அதை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் தான் போடணுன்னு இல்லை, உங்களுக்கு கூட வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது டோட்டலாக வேணும்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரிட்ஜில் கூலான
பால் சர்பத்தை இந்த கிளாஸில் போட் பண்ணிக்கோங்க. இதோட கார்னிஷிங்க்கு ஆல்மண்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிங் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.